ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன்னை நான் ஒவ்வொரு நாளும் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறேன். ஆனால் இறைவன் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து நம்மை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் பயமும் உன்னில் இருந்தால் போதும். துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும். உன்னை யாராவது கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே நீ எந்த தவறையும் செய்ய மாட்டாய். தவறான வழியில் அடியெடுத்து வைக்கவும் மாட்டாய். காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணம் பல இருக்கிறது. அது எதுவேனாலும் இருக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நீ இழந்தது இழந்தவையாகவே இருக்கட்டும். போனது போனவையாகவே இருக்கட்டும். என் அன்பு குழந்தையே, இனி நடக்கப் போகும் மாற்றத்தை உன் வாழ்க்கையில் பார்த்து நீ அதிசயிக்கப் போகிறாய். என் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே. அனைத்தையும் அறிந்தவன் உன் சாயிநாதர். அனைத்தையும் செய்பவர் உன் சாயிநாதர் தான். செயலும் நானாகவே இருப்பேன். அதற்கான விளைவுகளும் நானாகவே இருப்பேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும்? உனக்கு சொந்தமானதை பெற நான் உனக்கு நிச்சயமாக உதவுவேன். அதை உன்னிடமிருந்து யாருமே பறிக்க முடியாது. கவலை என்பதை உன் மனதிலிருந்து அழித்துவிடு என் பிள்ளையே. நீயே உன்னை விரோதியாக்கிக் கொள்வதற்காகவா உன்னை படைத்து காத்து உன்னிடம் நான் வந்திருக்கிறேன்? எனது அன்பாலும் அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் விலகி உனது வேண்டுதல் நிறைவேறி உனது குடும்பமும் தொழிலும் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. இனி வரும் நாள் எல்லாம் உனக்கு வெற்றிகரமான நாளாகவே இருக்கப் போகிறது. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? அதற்காக ஆயத்தமாகு. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. எப்பொழுதும் நம்பிக்கையுள்ளவனாகவும் பொறுமையாளனாகவும் இருந்தாலே போதும். உனக்கு வர வேண்டியது அனைத்தும் உன்னை தேடி தேடி வரும். அந்த வேலையை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் சோதனை மட்டுமே வருமே தவிர வீழ்ந்து விட மாட்டான். உலகம் போற்றவே அவன் வாழ்வான். அதே போல தீயவன் நன்றாக வாழ்வது போலத்தான் தோற்றம் இருக்கும். ஆனால் கடைசியில் அவன் என்ன ஆகுவான், அவன் வாழ்க்கை என்னாகும் என்பதை பொறுத்திருந்து நீயே பார். அதை பார்க்கும் பொழுது அன்று வாயடைத்து நிற்பாய். அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. எப்பொழுதும் என்னை மட்டுமே பார். நீ என்னை மட்டும் பார்த்தாலே போதும். உன்னில் இருக்கும் பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். உன் மனதில் இருக்கும் வேதனையை இறக்கி வைக்கவும் முடியாமல் சுமக்கவும் முடியாமல் நீ கதறும் கதறலை என் காதுகளில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது குழந்தையே. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை என் வாழ்க்கையில், என்னை மீட்டெடுக்க யாருமே இல்லை என்று மனக்குமுறலோடு என்னை விட்டுவிட்டு யார் யாரையோ போய் உதவிக்கு தேடுகிறாய். இதை பார்க்கும் பொழுது என் மனம் மிகவும் வலிக்கிறது என் குழந்தையே. உனக்காகவே நான் இருக்கிறேன். என்னை விட்டுவிட்டு ஏன் உன் மன வேதனையை மற்றவர்களிடம் போய் கொட்டி தீர்க்கிறாய்? உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு கொடுக்க வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை அனைத்தையும் தர உன் அப்பா காத்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன் வாழ்வில் உனக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்துப்பார். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு சோதனைகள் அனைத்தையும் கடந்து வந்துதானே இருக்கிறாய். எப்படி இது முடிந்தது? மற்றவர்களாலா இது முடிந்தது? அல்லது நீயேவா அதை முடித்து வைத்தாய்? இல்லை குழந்தையே, உன் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்ததினால் நீ வாழ்க்கையில் வென்றாய். அவ்வளவு சோதனைகளையும் மிக எளிதாக தாண்டி வந்த நீ இப்பொழுது ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஏன் இவ்வளவு வருத்தம் கொள்கிறாய்? அந்த தாங்க முடியாத பிரச்சனையே உன்னை மாற்றி உன்னை ஜெயித்து வைக்க உன்னை அழைத்து வந்த எனக்கு இப்பொழுது இந்த சின்ன பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாது என்று நினைக்கிறாயா?
அப்படி நினைத்தால் அந்த நினைப்பை உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. கணநேரம் போதும், அனைத்தையும் நான் மாற்றுவேன். கண்ணிமைக்கும் நேரம் போதும், உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். என்னை முழுவதுமாக நம்பு. நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சீர் செய்வேன். நிச்சயமாக சீர் செய்து உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை உண்டு பண்ணுவேன். இன்னும் 9 நாட்கள்தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத மாற்றத்தை உன் வாழ்வில் பெறுவாய். நீ நினைப்பது எல்லாம் சர்வ நிச்சயமாக 100% நிறைவேறும். இன்னும் 9 தினங்கள்தான். சாயிநாதரே, சதா சர்வகாலமும் நான் உங்களையே நினைத்து கொண்டிருக்கிறேன். என் வேதனையிலிருந்து நான் வெளிவர எனக்கு வழிகாட்டுவீர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பிரச்சனைகள் தலைக்கு மேல் வெள்ளம் போல் போய்கொண்டிருக்கிறதே என்று துடிக்கிற நீ என்னை முழுவதுமாக நம்பாமல் பலரிடம் போய் உன்னுடைய பிரச்சனைகளை கூறி அதற்கான தீர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். இப்படி மற்றவர்களை நம்பும் நீ ஏன் உன் சாயப்பாவை முழுவதுமாக நம்ப மறுக்கிறாய்? முழுமையாக நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உனக்கான ராஜ வாழ்க்கையை, அரச வாழ்க்கையை, அரசனாக உயர்த்தும் அந்த வாழ்க்கையை உன் சாயப்பா உனக்கு கொடுப்பேன் என்பது உனக்கு தானாகவே புரிந்திருக்கும். அது தெரியாமல் காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஏன் நடக்கிறது, எதுக்கு நடக்கிறது என்று காரணத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழப்போகிறது. இன்னும் 9 நாட்களில். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். செல்வம் இல்லாதவர்கள் செல்வத்தை தேடி அலைகிறார்கள். பணம் இருப்பவர்கள் மன நிம்மதியை தேடி அலைகிறார்கள். ஆரோக்கியம் இல்லாதவர்கள் ஆரோக்கியத்தை தேடி அலைகிறார்கள். இறுதியில் இவர்கள் எல்லோருக்கும் கிடைப்பது என்ன என்று யோசித்துப்பார். வீண் அலைச்சல் ஒன்றுதான் அவர்களுக்கு மிஞ்சும். ஏனென்றால் யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன கிடைக்க வேண்டும் என்பது படைத்த இறைவனுக்கு தெரியும். வீணாக தேடி அலைந்து கொண்டே இருந்தால் அலைச்சல் தான் மிந்தும். கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காது. எந்த நேரத்தில் எப்படி கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் கிடைக்கும். நாம் யோசிப்பதாலோ, சிந்திப்பதாலோ, ஆராய்வதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ, வேதனைப்படுவதாலோ, கோபப்படுவதாலோ எதுவுமே ஆகாது. நமக்கு என்று எழுதப்பட்டது நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்தே தீரும். இன்னும் 9 நாட்களில் உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும். நினைத்தது 100% நிறைவேறும். இதற்கு உன் சாயப்பா சாட்சி. ஒரு தகப்பன் என்பவர் உனக்கு உயிர் கொடுத்து அன்னைக்கு மேலாக பாசத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைவதற்கான அத்தனை சந்தர்ப்பங்களையும் உனக்காகவே அமைத்து கொடுத்து உன் வாழ்விற்கு வழிகாட்டி அந்த வாழ்விற்கு உயிர் கொடுத்தவர்தான் ஒரு தகப்பன். அந்த அப்பாவின் கண்டிப்பு, பாசம், கோபம், அக்கறை இவை எல்லாமும் சேர்ந்துதான் உன்னை ஒரு தனி மனிதனாக, வெற்றியாளராக ஆக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படியாப்பட்ட உறவுகளுக்கு எப்பொழுதுமே மரியாதை செலுத்து. நீ வெற்றி அடைவதற்கு அவர்கள் தாங்குகின்ற வழி உனக்கு வார்த்தைகளால் சொன்னால் புரியாது. நீ அவர்களிடத்திற்கு வந்தால் மட்டுமே அதை உணர்ந்து கொள்ள முடியும். நீ வெற்றியடைய, நீ வாழ்க்கையில் ஜெயிக்க, நீ வாழ்க்கையில் அனைத்தையும் பெற அவர்கள் கடந்து வந்த பாதையில் அவர்கள் பெற்ற வலியும் வேதனையும் நீ அவர்கள் இடத்திற்கு வரும் பொழுது உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன் உறவுகள் உனக்காக அனுபவித்த வேதனைகள் என்னவென்று, உனக்காக அனுபவித்த சோதனைகள் என்னவென்று. அவர்களின் உன்னுடைய உண்மையான உறவுகளின் அம்சமாய் எப்பொழுதுமே உன் அருகில் உன் சாயப்பா இருந்து கொண்டே இருப்பேன். இதை எந்த நொடியும் மறந்து விடாதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் யாருமே எதிலையுமே வெற்றி பெறவே முடியாது. போராட்டங்கள் இருந்தால்தான், கஷ்டங்கள் வந்தால்தான் வாழ்க்கையில்
போராடி எப்படி ஜெயிக்கலாம் என்ற உள்ளுணர்வு உன் மனதில் எழும். வாழ்க்கையில் எப்படி போராடினால் வெற்றியை அடையலாம் என்ற மிகப்பெரிய தாற்பயத்தை உன்னால் புரிந்து கொள்ளவும் முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். எனவே போராட்டம் வருகிறதே என்று பயந்து உட்காராமல், போராட்டம் வந்திருக்கிறது, அதை எப்படி எதிர்த்து நிற்கலாம் என்ற சிந்தனை உன் மனதில் வந்தாலே போதும். அந்த போராட்டங்களை எப்படி எளிமையாக சந்திக்கலாம், தடைகளையெல்லாம் எப்படி துடைத்து எறியலாம் என்ற வழிமுறையை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். போராட்டம்தான் வாழ்க்கையின் வெற்றி படியாகவே இருக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் தாழ்வு மனப்பான்மையை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்ற வார்த்தையை உன் மனதில் ஆணித்தரமாக அடித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு என்னால் ஜெயிக்க முடியும், சாதிக்க முடியும் என்ற நல்ல எண்ணம் உன் மனதில் வரும். அதை விடுத்துவிட்டு தாழ்வு மனப்பான்மையை நீ வளர்த்து கொண்டால், என்னால் இது செய்ய முடியுமா, என்னால் சாதிக்க முடியுமா, என்னால் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு எழ முடியுமா என்ற குழப்பமே உன் மனதில் வந்துவிடும். எனவே எப்பொழுதுமே மனதை தூய்மையாக நல்ல எண்ணத்தோடு நம்பிக்கையை வளர்த்துக்கொள். தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், போனது போனதவையாகவே இருக்கட்டும், வருவது வரப்போவது எதுவாகாலும் இருக்கட்டும், ஆனால் வாழ்ந்து காட்டுவேன் என்ற தன்னம்பிக்கை உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். நடக்குமா என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. கிடைக்குமா சாயிநாதரே என்று எப்பொழுதும் ஏக்கத்தோடு என்னை பார்க்காதே. கிடைக்கும் சாயப்பா, கிடைக்க வைப்பார் என்று நம்பு. என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நிறைவேறுமா என்று நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. எதற்குமே பயப்படாதே. அந்த பயமே உன்னை பலவீனப்படுத்திவிடும். எது வந்தாலும் இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ என்று பயப்பட்டு கொண்டிருக்காமல் எதையும் தைரியமாக எதிர்கொண்ட பழகினால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை காணலாம். மிக சுலபமாக வெற்றியை உன் வசமாக்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஏற்றமும் இரக்கமும் வந்து போவது சகஜம்தான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர பயந்து கொண்டே இருக்கக்கூடாது. வருவதை நினைத்து பயந்து கொண்டே இருந்தால் உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. நீ படும் வேதனையும், நீ படுகின்ற வேதனையும், நீ பட்டு கொண்டிருக்கும் துயரங்களும் அதிகமானவைதான். நான் இவ்வளவு வேதனையாக இருக்கும் பொழுது எனக்கு உறுதுணையாக யாருமே என் அருகில் இல்லையே என்று கவலைப்படாதே. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா உன்னுள் தான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறாயா? உன்னை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். உனக்கான மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்த நான் திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். இது நாள் வரை என் திட்டப்படிதான் எல்லாம் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். உன்னை நினைத்து நான் மிகவும் பெருமிதப்படுகிறேன். உன் சோதனை காலமெல்லாம் முடிந்துவிட்டது பிள்ளையே. இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளை இனி சந்தோஷ பாதையில் பயணிக்கப் போகும் அந்த நல்ல தருணத்திற்காக நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. உனக்கான வாய்ப்பு ஒரு சேர உன்னை தேடி வரப்போகிறது. மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. கவலைகள் வரும்பொழுது குழப்பத்தோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது மகிழ்ச்சி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீ குழப்பத்தோடே இருந்தால் அந்த மகிழ்ச்சியை கூட அனுபவிக்க முடியாமல் போய்விடும். எனவே நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. கவலைகளை மறந்துவிட்டு மனதை வெறுமையாக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் ஆனந்தம் உன் மனதில் பெருகிக் கொண்டே இருக்கும். ஆனந்தம் உன் மனதில் நிரம்பிக் கொண்டே இருக்கும். நான் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை?
இது நாள் வரை எதற்காக காத்திருந்தாயோ, எந்த நிகழ்வு உனக்குள் நடக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு இருந்தாயோ, எந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று காத்திருந்தாயோ, அது ஒரு சேர நிகழும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. சந்தோஷமாக இரு. உன் சாயப்பா உனக்காகவே இருக்கிறேன் என்று நம்பு. சாயியே சர்வதம், சாயியே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமெல்லாம் சாயப்பாவை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை நடு காட்டில் நிர்கதியாய் விட்டுவிட்டு நான் எப்பொழுதும் சென்று விடமாட்டேன், போகவும் மாட்டேன். சாயப்பாவின் பார்வை முழுமையான பார்வை நம்மேல் விழுந்துவிட்டது. சாயப்பாவின் பார்வை நம்மீது விழுந்துவிட்டது என்றால் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும்படி பாபா செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயிநாதர் எல்லோருக்குமே துணையாக இருப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்முடனேயே இருந்து அந்த கஷ்டத்திற்கான ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சாயப்பாவிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது எனக்கு இந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் நிகழுமா நிகழாதா என்ற கேள்விக்குறியோடு பிரார்த்தனையை வைக்காமல் என் வாழ்க்கைக்கு எது நல்லது, என் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் வாழ்க்கைக்கு எதை நிறைவேற்றினால் நான் மகிழ்வோடு என் வாழ்க்கையை வாழ்வேன் என்பது உங்களுக்கு தெரியும் சாயிநாதரே. என் வாழ்க்கைக்கு எது தகுந்ததோ அதை தகுந்த நேரத்தில் எனக்கு தருவீங்கள், குடுங்கள் என்று மன்றாடி கேட்கலாம். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் சாயப்பா, நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் சாயப்பா, கேட்காமலேயே மற்றவர்களுக்கு உதவிகளையும் வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் சாயப்பா, தன் பிள்ளையாகிய நம் எல்லோரையும் நிச்சயமாக கைவிட மாட்டார். நம் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்ல நிகழ்வை நம் வாழ்க்கையில் கொடுப்பார். பிரகாசமான வாழ்க்கையை நமக்கு மாற்றித் தருவார் என்ற நம்பிக்கை நம் அனைவரிடம் இருந்தாலே போதும். சாயப்பாவின் பார்வையும் ஆசியும், சாயப்பாவின் பரிபூரண ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். இன்னும் சில மணி நேரத்தில் சந்தோஷ செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன். நம்புவதும் நம்பிக்கையும் மானுட மேன்மையின் அடையாளங்கள் தான் குழந்தையே. என் பிள்ளையாகிய உனக்கு அனைத்தையும் கொடுத்து நீயும் அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு அனைத்து விதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, விருப்பமும் கூட. மழை வருவதற்கு முன்பாக எப்படி இடியும் மின்னலும் வந்து தாக்குமோ அதுபோலத்தான் நீயும் உன் வாழ்க்கையில் இடியையும் மின்னலையும் உன் பிரச்சனைகளாகவும் உன்னுடைய சோதனைகளாகவும் இதுவரை சந்தித்து கொண்டிருந்தாய். இப்பொழுது இடி மின்னலெல்லாம் முடிந்து மழை வருவது போல, சாரல் காற்று வீசுவது போல, புயலுக்கு பின்னே அமைதி என்ற தத்துவத்தின்படி உன் வாழ்க்கையில் போராட்ட காலமெல்லாம் முடிந்து தென்றலாய் உன் வாழ்வு வருடப் போகிறது. கஷ்டகாலமெல்லாம் முடிந்து மழை சாரலாய் உன் வானம், உன்னுடைய வாழ்வு சந்தோஷமாகவே நனையப் போகிறது. எல்லாமே உனக்கு சாதகமாக முடிந்து சந்தோஷ காலம் உன்னை தேடி வரப்போகிறது சர்வ நிச்சயமாக. உன்னுடைய மனதிற்கு பிடித்தமான ஒரு உறவு தினம் தினம் யாருக்காக இத்தனை நாட்களாக வழிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த உறவு மனம் திருந்தி உன்னோடு வாழ வேண்டும் என்ற மன மாற்றத்தோடு உன்னை தேடி வருகிறது. அதற்கான அழைப்பு உனக்கு மிக சில மணி நேரத்தில் வந்துவிடும். சாயியே சர்வதம், சாயியே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமெல்லாம் சாயப்பாவை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை நடு காட்டில் நிர்கதியாய் விட்டுவிட்டு நான் எப்பொழுதும் சென்று விடமாட்டேன், போகவும் மாட்டேன். சாயப்பாவின் பார்வை முழுமையான பார்வை நம்மேல் விழுந்துவிட்டது.
சாயப்பாவின் பார்வை நம்மீது விழுந்துவிட்டது என்றால் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும்படி பாபா செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயிநாதர் எல்லோருக்குமே துணையாக இருப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மை விட்டு கொடுக்காமல் நம்முடனேயே இருந்து அந்த கஷ்டத்திற்கான ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. சாயப்பாவிடம் பிரார்த்தனை வைக்கும் பொழுது எனக்கு இந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் நிகழுமா நிகழாதா என்ற கேள்விக்குறியோடு பிரார்த்தனையை வைக்காமல் என் வாழ்க்கைக்கு எது நல்லது, என் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், என் வாழ்க்கைக்கு எதை நிறைவேற்றினால் நான் மகிழ்வோடு என் வாழ்க்கையை வாழ்வேன் என்பது உங்களுக்கு தெரியும் சாயிநாதரே. என் வாழ்க்கைக்கு எது தகுந்ததோ அதை தகுந்த நேரத்தில் எனக்கு தருவீங்கள், குடுங்கள் என்று மன்றாடி கேட்கலாம். சாயப்பாவின் பரிபூரண ஆசிர்வாதம் நம் அனைவருக்கும் கிடைக்கும். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் சாயப்பா, நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் சாயப்பா, கேட்காமலேயே மற்றவர்களுக்கு உதவிகளையும் வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் சாயப்பா, தன் பிள்ளையாகிய நம் எல்லோரையும் நிச்சயமாக கைவிட மாட்டார். நம் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்ல நிகழ்வை நம் வாழ்க்கையில் கொடுப்பார். பிரகாசமான வாழ்க்கையை நமக்கு மாற்றித் தருவார் என்ற நம்பிக்கை நம் அனைவரிடம் இருந்தாலே போதும். சாயப்பாவின் பார்வையும் ஆசியும், சாயப்பாவின் பரிபூரண ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம். இன்னும் சில மணி நேரத்தில் சந்தோஷ செய்தி, மகிழ்ச்சியான செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கிறேன்.